வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் நிஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். பீகார் சட்டமன்ற தேர்தலில் 194க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நிதிஷ்குமார் முன்னிலை. பீகார் மக்கள் பிரதமர் நரேந்திர மோடி மீதும் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மீதும் நம்பிக்கை. குழந்தைகளின் கனவுக்கு துணை நிற்போம் என தெரிவித்தார் முதல்வர் ஸ்டாலின். கனவுகளை நிறைவேற்ற முயற்சி, சக்தி, துணிவு மூன்றும் துணை நிற்கட்டும் என எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. ஈரான் ஏவுகணை திட்டத்திற்கு உதவுவதாக கூறி 32 நாடுகளின் நிறுவனங்கள் மீது அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் பொருளாதார தடை. இந்தியா நிறுவனம் ஒன்றின் மீதும் அமெரிக்க பொருளாதாரம் தடை விதிப்பு. இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் முதலில் பேட்டிங் தேர்வு செய்து தென்னாப்பிரிக்க அணி. நண்பகல் நிலவரப்படி 30 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 115 ரன்கள் சேர்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக, ஐக்கிய ஜனதா தள கட்சிகளின் தேசிய ஜனநாயக கட்சி 180க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலையில் இருப்பதால் நிதிஷ்குமார் மீண்டும் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்வது உறுதியாகியுள்ளது. பீகாரில் 243 தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மகா கத்பந்தனுக்கும் இடையே கடும் போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அனைத்து தொகுதிகளுக்கும் முன்னிலை நிலவரத்தை தேர்தல் ஆணையம் உடனுக்குடன் அறிவித்து வருகிறது. இதில் பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி 180க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. மகா கத்பந்தன் 50க்கும் குறைவான தொகுதிகளில் மட்டும் முன்னிலை பெற்றுள்ளது. இதனால் நிதிஷ்குமார் மீண்டும் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்வது உறுதியாகியுள்ளது. மகா கத்பந்தனின் முதலமைச்சர் வேட்பாளரான தேஜஸ்வி யாதவ் ரகூபூர் தொகுதியில் 6 சுற்றுகள் எண்ணப்பட்ட நிலையில் 219 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். இதேபோல் துணை முதலமைச்சரும் பாஜக வேட்பாளருமான சாம்ராட் சௌத்ரி தாராப்பூர் தொகுதியில் 9 சுற்றுகள் எண்ணப்பட்ட நிலையில் 11,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். அலிநகர் தொகுதியில் 8 சுற்றுகள் எண்ணப்பட்ட நிலையில் பாஜக வேட்பாளரும் பாடகியுமான மைத்திரி தாக்கூர் 6,000க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்றுள்ளார். தேர்தலில் மாபெரும் வெற்றியை அடுத்து பாட்னாவில் உள்ள ஐக்கிய ஜனதா தள கட்சி அலுவலகத்தில் தொண்டர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய அமைச்சரும் இந்துஸ்தான் ஆவாம் மோர்ச்சா தலைவருமான ஜிதன் ராம் மன்ஷி, தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெறும் என தான் எதிர்பார்த்ததாகவும், இப்படி மாபெரும் வெற்றியை பெறும் என தான் எதிர்பார்க்கவில்லை என்றும் தெரிவித்தார். பாஜக தலைவர் முக்தர் அப்பாஸ் நக்வி வன்முறையால் ஜனநாயகத்தை தடுக்க முடியாது என்று கூறினார். தோல்வியை ஏற்க மனமில்லாத எதிர்க்கட்சியினர் வாக்கு திருட்டு என்று வீணாக குற்றம் சாட்டி வருவதாகவும் தெரிவித்தார். பீகார் மக்கள் பிரதமர் நரேந்திர மோடி மீதும் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மீதும் நம்பிக்கை வைத்துள்ளதையே தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக பாஜகவின் ஷானவாஸ் உசைன் தெரிவித்துள்ளார். ஈரான் ஏவுகணை திட்டத்திற்கு உதவுவதாக கூறி இந்திய ரசாயன நிறுவனத்திற்கு அமெரிக்கா பொருளாதாரம் தடை விதித்துள்ளது. அமெரிக்க அரசாங்கம் உலகளவில் இயங்கி வரும் வர்த்தக நிறுவனங்கள் மீது புதிதாக பொருளாதார தடை விதித்து வருகிறது. இதில் ஈரானின் ஏவுகணை மற்றும் ஆளில்லா ட்ரோன்கள் உற்பத்திக்கு உதவுவதாக கூறி சீனா, அரபு அமீரகம், துருக்கி உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த 32 நிறுவனங்கள் மீது அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் பொருளாதார தடை விதித்தது. இந்நிலையில் இந்தியா நிறுவனம் ஒன்றின் மீதும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ரசாயன உற்பத்தி நிறுவனமான ஃபார்ம்லைன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அரபு அமீரக நிறுவனத்துடன் இணைந்து ஏவுகணை உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் சோடியம் குளோரைட் ரசாயனத்தை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்வதாக தெரிவித்து தடை விதித்தது. கொல்கத்தாவில் நடைபெறும் முதல் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி முதலில் பேட்டிங் செய்து வருகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்க 2 டெஸ்ட் போட்டிகள், 3 ஒருநாள் போட்டிகள், 5 20 ஓவர் போட்டிகள் ஆகியவற்றில் விளையாட உள்ளது. இரு அணிகள் இடையான முதல் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி கொல்கத்தாவில் இன்று தொடங்கியுள்ளது. பூவா தலையா உத்தியில் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது. நண்பகல் நிலவரப்படி அந்த அணி 30 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 115 ரன்கள் எடுத்திருந்தது. இந்திய அணி சார்பில் ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ் ஆகியோர் ஆளுக்கு 2 விக்கெட்டுகள் வீழ்த்தினர். காவிரி ஆற்றின் மீது மேகதாது அணை கட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் செல்லாமல் தன் குடும்பத்திற்காக மட்டுமே திமுக செயல்பட்டு வருகிறது என்று நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாஜக சார்பில் தமிழனின் பயணம் நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்.
அப்போது அவர் காவிரி ஆற்றின் மீது மேகதாது அணை கட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் செல்லாமல் தன் குடும்பத்திற்காக மட்டுமே திமுக செயல்பட்டு வருகிறது என குற்றம் சாட்டினார். தமிழகத்தை திமுக அரசுதான் போதைப் பொருள்களின் கடத்தல் களமாக ஆக்கியது என கூறினார். இதையடுத்து முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் பேசியபோது, சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தரணி முருகேசன், பொதுச் செயலாளர்கள் கருப்பு முருகானந்தம், பாலகணபதி, மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாலி நாட்டில் கடத்தப்பட்ட 5 தமிழர்கள் தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டனர் என மாலி தமிழ் சங்கத்தை சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். மாலி நாட்டில் வேலை பார்த்து வந்த தமிழகத்தை சேர்ந்த 5 தமிழர்கள் கடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதில் 2 பேர் தென்காசியை சேர்ந்த தளபதி சுரேஷ் மற்றும் இசக்கி ராஜா என்ற தகவல் கிடைத்ததை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கண்ணீர் மல்க தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியின் வெளிநாடு வாழ் தமிழ் பிரிவு நிர்வாகிகள் மாலி நாட்டில் உள்ள தமிழ் சங்கத்தின் உதவியை நாடியது. இதனைத் தொடர்ந்து மாலி தமிழ் சங்கத்தினர் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு 5 தமிழர்களும் தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும், மாலை அல்லது நாளைக்குள் மாலி தமிழ் சங்கத்தை வந்தடைவார்கள் என தகவல் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தை பாஜக தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி இருவரின் வீட்டிற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறி இந்த தகவலை தெரிவித்தார். இதையடுத்து தென்காசி மாவட்ட பாஜக தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி செய்தியாளர்களிடம் பேசியபோது, மாலி தமிழ் சங்கத்தினர் தமிழர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு தற்போது 5 பேரும் தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கபூருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கபூருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மரிய ஜீனா, தலைவர் மேரி ஆகியோர் கேப்டன் ஹர்மன்பிரீத் கபூருக்கு சால்வை மற்றும் மாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதையடுத்து கேப்டன் ஹர்மன்பிரீத் கபூர் கிரிக்கெட் பேட் மற்றும் இந்திய மகளிர் அணியின் ஜெர்சியில் கையெழுத்திட்டு வேந்தர் மரிய ஜீனாவிடம் வழங்கினார். பின்னர் கேப்டன் ஹர்மன்பிரீத் கபூர் பேசிய போது, உலக கோப்பை வென்ற பிறகு நான் தாய்லாந்தில் இருந்தபோது நடிகர் ரஜினிகாந்த் செல்போனில் என்னை தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். சேந்தன்குடி கிராமத்தில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா பல்வேறு பயிர்களை வளர்த்து வந்த விவசாய நிலத்தை நேரில் பார்வையிட்டு பாராட்டுகள் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் சேந்தன்குடி கிராமத்தை சேர்ந்த விவசாயி செந்தமிழ் செல்வன், இவர் விளைவிக்கப்படாத பயிர்களான மிளகு, திராட்சை, முட்டைக்கோஸ் உள்ளிட்ட பல்வேறு மலைப்பிரதேச பயிர்களையும் தனது தோட்டத்தில் ஏக்கர் கணக்கில் விளைவித்து முன்னோடியான விவசாயியாக விளங்கி வருகிறார். இதனைத் தொடர்ந்து விவசாயி செந்தமிழ் செல்வனின் சாதனைகள் குறித்து கேள்விப்பட்ட புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா விவசாயி நிலத்திற்கு வருகை தந்தார். இதன் பின்னர் விவசாயி நிலத்தை பார்வையிட்டு வெகுவாக பாராட்டினார். மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கும் விவசாயிகளுக்கு செந்தமிழ் செல்வனை முன்னுதாரணமாக காட்டி இதுபோன்ற பயிர்களை சாகுபடி செய்ய ஊக்குவிக்குமாறும் அதிகாரிகளிடம் உத்தரவிட்டார். கும்பகோணம் இதயா மகளிர் கல்லூரியில் மிதிவண்டி பயணமும் மரக்கன்றுகள் நடப்படும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் இதயா மகளிர் கல்லூரியில் அனைத்திந்திய கத்தோலிக்க பல்கலை கூட்டமைப்பு சார்பில் மிதிவண்டி பயணமும் மரக்கன்றுகள் நடப்படும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் குடந்தை கத்தோலிக்க துறவியர் பேரவைத் தலைவர் அருட்தந்தை ஆல்பர்ட் குடந்தை, துறை மேயர் தமிழழகன், ஜமாத் இஸ்லாமிக் வட்டார பெண்கள் தலைவர் ரஹ்மாத் நிஷா, கல்லூரி முதல்வர் யூஜின் அமலா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பல்வேறு சொற்பொழிவுகளை நிகழ்த்தினர். அதனைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டு மிதிவண்டி பயணம் போட்டியை தொடங்கி வைத்தனர். இதையடுத்து 5000 விதைப்பந்துகளுடன் கூடிய துணிப்பையினை வழங்கினர். இந்நிகழ்வில் கத்தோலிக்க துறவியர் பேரவை செயலர் நபிக்கு மேரி, இமாக்குலேட் சபை புனித மாநில தலைமை அன்னை தேவ அருள்மேரி, பேராசிரியர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவியர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு அந்நிறுவனம் அனைத்து கட்சியினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என திரைப்பட இயக்குநர் கௌதமன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் தமிழ் பேரரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் திரைப்பட இயக்குநருமான கௌதமன் வருகை தந்தார். அதனைத் தொடர்ந்து இவருக்கு வழக்கறிஞர் சரவண பாண்டியன் தலைமையில் அக்கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து இயக்குநர் கௌதமன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஸ்டெர்லைட் ஆலைகளை திறப்பதற்கு அந்நிறுவனம் அனைத்து கட்சியினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்று குற்றம் சாட்டினார்.
இதையடுத்து வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிடப் போவதாகவும் அதற்கான சூழல் வரும்பொழுது அதனை வெளிப்படுத்துவோம் என்றும் தெரிவித்தார். மேலும் மேகதாது அணை பிரச்சினையில் மத்திய அரசு கர்நாடக அரசிடம் அறிக்கை கேட்பதே நேர்மையற்ற நிலைப்பாடு என்றார். வந்ததுக்கு அப்புறம் இல்ல இது எங்களுடைய அரசாங்க பாலிசி அப்படின்னு திமுக அரசு அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியும் வெற்றியடைகிறதுக்காக அவர்களுடைய ரகசிய உடன்படிக்கை ஏற்படுத்த போதா, அதிமுகவுக்கு அது அந்த ரகசிய உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்ய போகுதா, எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு ஆள்கிற ஒன்றிய அரசு பிஜேபி கிட்ட அது ஒரு ரகசிய திட்டத்தை ஒப்பந்தத்தை நடத்த போகுதா அப்படிங்கிறதெல்லாம், ஆனால் ஏதோ ஒரு கட்சியோடு அது நடத்த போகுது. அனைத்து இந்திய கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற சிறப்பு கோரிக்கை பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை வேப்பேரியில் உள்ள ஒரு தனியார் திடலில் AICC எனப்படும் அனைத்து இந்திய கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பின் சார்பில் சிறப்பு கோரிக்கை பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சென்னை கொளத்தூர் பகுதியில் உலக நீரிழிவு நோய் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உலக நீரிழிவு நோய் தினத்தை முன்னிட்டு சென்னை கொளத்தூர் பூம்புகார் நகரில் டாக்டர் நவீன் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நீரிழிவு நோய்க்கான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14ஆம் தேதி உலக நீரிழிவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் பல்வேறு அமைப்புகள் விழிப்புணர்வு பேரணியாக சென்று சிறப்பு மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துவது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக சென்னை கொளத்தூர் பூம்புகார் நகரில் அமைந்துள்ள டாக்டர் நவீன் டயாபெட்டிக் சென்டர் சார்பில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கொளத்தூர் மாவட்ட காவல் துணை ஆணையர் குமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்று விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான இளைஞர்கள், பெண்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு நீரிழிவு நோய் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். மாதவரம் தனியார் பள்ளியில் கட்டணம் அறிவிப்பின்றி உயர்த்தியதை கண்டித்து பெற்றோர்கள் பள்ளியின் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாதவரம் MRS சாலையில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் நிர்வாகத்தின் சார்பில் பள்ளி கட்டணத்தை திடீரென உயர்த்தியதால் 200க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் பள்ளியின் முன்பு பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த மாதவரம் காவல்துறையினர் அசம்பாவிதம் ஏதேனும் நடக்காமல் இருக்க 20க்கும் மேற்பட்ட காவலர்களை பள்ளி நுழைவாயில் குவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில், அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக 25% கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. சராசரியாக ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் கல்வி கட்டணம் கூடுதலாக ரூபாய் 25,000 வசூலிக்கப்படுகிறது. கடந்த 10 நாட்களாக நாங்கள் பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டும் பதில் அளிக்கவில்லை. மாணவர்களுடைய கல்வியை கருத்தில் கொண்டு நிர்வாகம் நல்ல முடிவெடுக்க வேண்டும் அல்லது அரசு இதனை தலையிட்டு இதற்கு தீர்வு காண வேண்டும். இதற்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அனைவரும் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர். பண்ருட்டியில் குடிக்க பணம் தர மறுத்த தாயை உயிர் மாய்க்க செய்த மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சேக்கிலார் தெருவை சேர்ந்த டேவிட் ராஜலட்சுமி தம்பதியினருக்கு திருமணமாகி விஜய், ஸ்ரீராம் என 2 குழந்தைகள் உள்ளனர். கணவர் டேவிட் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டார். இந்த நிலையில் இரு மகனுடன் ராஜலட்சுமி இருந்த நிலையில் மூத்த மகன் விஜய்க்கு குடிப்பழக்கம் இருப்பதாக தெரியவந்தது. சம்பவத்தன்று இரவு மூத்த மகன் விஜய் குடிப்பதற்கு பணம் கேட்டு தாய் ராஜலட்சுமியிடம் வாய் தகராறு ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. பணம் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த விஜய் வீட்டில் பயன்படுத்தி வந்த மைக்ரோ ஓவனை தூக்கி தாய் தலையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது ராஜலட்சுமி இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்துள்ளார். அவரை மீட்ட அப்பகுதியினர் பண்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தாயை கொலை செய்த விஜயை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து SP ஜெயக்குமார் நேரில் வந்து ஆய்வு செய்துள்ளார். மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாக பண்ருட்டி DSP ராஜா தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் பண்ருட்டியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கொடுங்கையூரில் வீட்டில் கஞ்சா செடி வளர்த்து கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்ட இளைஞர் உட்பட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை கொடுங்கையூர் முத்தமிழ் நகர் 9வது தெருவை சேர்ந்த வெங்கடேஷ் வீட்டில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வீட்டில் 25 பாக்கெட்டுகளில் சிறிய அளவில் கஞ்சா இருப்பது தெரியவந்த நிலையில்
மீண்டும் வீட்டை சோதனை செய்த போது கஞ்சா செடி இருப்பதை கண்டுபிடித்தனர். பின்னர் கஞ்சாவினை பறிமுதல் செய்து வெங்கடேசை கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் முத்தமல் நகரை சேர்ந்த முகமது முஜ்பிடம் 6000 ரூபாய் பணம் கொடுத்து கஞ்சாவை வாங்கி சிறிய பொட்டலங்களாக பிரித்து 250 ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. பின்னர் இருவரும் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். புழலில் வீட்டின் அருகே கார் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் முதியவர் ஒருவரை அடித்து உயிரிழக்க செய்த வழக்கில் இருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து பொன்னேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை புழல் சிவராஜ் தெருவை சேர்ந்த வரதராமன் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி இவரது வீட்டின் முன் அதே தெருவை சேர்ந்த குமரவேல் என்பவருடன் கார் நிறுத்துவது தொடர்பாக தகராறு ஏற்பட்டது. இந்த தகராறில் குமரவேல் தனது உறவினர்களுடன் சேர்ந்து உருட்டுக்கட்டையால் வரதராமனை தாக்கிய நிலையில் அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக புழல் காவல்துறையினர் குமரவேல், தாய்மாமன் அருணகிரி, உறவினர்கள் பழனி, கல்பனா, மலர், சங்கீதா ஆகிய 6 பேர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு பொன்னேரியில் உள்ள கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குமரவேல், தாய்மாமன் அருணகிரி ஆகிய இருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி சிவகுமார் தீர்ப்பு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வழக்கில் கைது செய்யப்பட்ட உறவினர்கள் பழனி, கல்பனா, மலர், சங்கீதா உள்ளிட்ட 4 பேரை விடுதலை செய்து உத்தரவிட்டார். விக்கிரவாண்டி அருகே வங்கியில் டாஸ்மாக் வசூல் பணத்தை கட்ட சென்ற போது வழிப்பறி செய்த வழக்கில் இருவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து விழுப்புரம் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் பனையபுரத்தில் உள்ள டாஸ்மாகில் வெங்கடேசன் வேலை செய்து வந்தார். இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு டாஸ்மாக் கடையில் மது விற்பனையான பணத்தை வங்கியில் செலுத்த சென்ற போது இருவர் வழிமறித்தனர். இதனைத் தொடர்ந்து இருவரும் கத்தியை காட்டி மிரட்டி 4,37,392 ரூபாய் பணத்தை வெங்கடேசனிடமிருந்து பறித்து சென்றனர். இதுகுறித்து வெங்கடேசன் விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து பண்ருட்டியை சேர்ந்த சசிகுமார், ஜெயபிரகாஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் இருவருக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 5,000 ரூபாய் அபராதம் விதித்து விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி அரவிந்த பாரதி தீர்ப்பு அளித்தார். இதையடுத்து குற்றவாளிகள் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரியிலிருந்து சேலத்திற்கு விற்பனைக்காக மதுபாட்டில்களை காரில் கடத்திய இருவரை விழுப்புரம் மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் கெங்கராம்பாளையத்தில் மதுவிலக்கு சோதனை சாவடியில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு ஆய்வாளர் சுஜாதா தலைமையிலான காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் புதுச்சேரியிலிருந்து மதுபானங்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதன் பின்னர் கடத்தலில் ஈடுபட்டவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் சேலம் மாவட்டம் ஆத்தூரை சேர்ந்த சுகுந்தன் மற்றும் தீபக் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து 480 மதுபாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரினை பறிமுதல் செய்து விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கந்தர்வக்கோட்டை அருகே பள்ளி மாணவி மாயமாகி 100 நாட்கள் ஆகியும் கண்டுகொள்ளாத காவல்துறை மீது தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க கோரி மாணவியின் தாயார் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வடுதாவயல் கிராமத்தை சேர்ந்த செல்லத்துறை, தேவிகா தம்பதியினர். இவர்கள் அன்றாடம் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு நிவேதா என்ற பெண் ஒருவர் உள்ளார். இவர் கிள்ளுக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நிலையில் நிவேதா கடந்த வருடம் 11ஆம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்காக சென்ற வீடு திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இது சம்பந்தமாக மாணவி நிவேதாவின் தந்தை செல்லத்துறை உடையாளிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் 6 முறை வாய்தாவிற்கு சென்று வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று ஆதங்கத்துடன் மாணவி நிவேதாவின் தாயார் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நிவேதா மாயமாகி 100 நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் தனது மகள் உயிருடன் இருக்காரா இல்லையா என்று தெரியாமல் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொண்டு தனது மகளை கண்டுபிடித்து தருமாறு மாணவி நிவேதாவின் தாயார் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். தொழுதூரில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அரசு அனுமதியின்றி மணல் மற்றும் கூழாங்கல் கடத்திய 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் தொழுதூர் ராமநத்தம் காவல் நிலைய எல்லையில்
புதிதாக பொறுப்பேற்ற காவல் ஆய்வாளர் செல்வ விநாயகம் தலைமையிலான காவல்துறையினர் இரவு நேரத்தில் திடீர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது லட்சுமிபுரம் வெள்ளாற்று கரையில் இருந்து மணல் ஏற்றிக் கொண்டிருந்த வாகனங்களை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் மணல் அள்ளிக் கொண்டிருந்தவர்களை 5 பேரையும் கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அதே சோதனையின் போது ராமநத்தம் எக்ஸ் ரோட்டில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கூழாங்கல் ஏற்றி வந்த டிப்பர் லாரியையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விசாரணையில் அந்த வாகனம் அரசு அனுமதியின்றி கூழாங்கல் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து வாகனத்தை ஓட்டி வந்த வாகன ஓட்டுநர் விருத்தாச்சலம் அருகே பாலக்கொள்ளை பகுதியை சேர்ந்த வீரமணி என தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இவரையும் காவல்துறையினர் கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். புதுச்சேரியில் காவல் ஆய்வாளர் பணியிட மாற்றம் பட்டியலில் தன்னுடைய பெயர் இல்லாததால் தன்னுடன் வேலை பார்க்கும் காவலர்களுக்கு சாராய விருந்து கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் காவலர்கள் பணியிடை மாற்றம் பட்டியல் வெளியாகியது. அதில் ஏனாமை சேர்ந்த 3 காவல் ஆய்வாளர்கள் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டார்கள். ஆனால் அதே ஊரை சார்ந்த ஆடலரசின் பெயர் பட்டியலில் இடம்பெறவில்லை. இதனால் மகிழ்ச்சியடைந்த அவர் தன்னுடன் வேலை பார்க்கும் தன் நண்பர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் வேனில் சாராய விருந்து கொடுத்தார். ஏனாம் பிராந்தியத்தில் கள்ளு சாராயம் விற்க தடை என்பதால் அவர்கள் புதுச்சேரியில் சாராயம் கள்ளு வாங்கினார்கள். அங்கிருந்து வேனில் புறப்பட்ட அவர்கள் சாராயத்தை குடிக்க வண்டியிலேயே குடிக்க ஆரம்பித்தார்கள். அதை புகைப்படம் எடுத்து வலைதளத்திலும் பதிவிட்டனர். சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகளே சாராய கடத்தல் பணியில் ஈடுபட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னேரியில் கால பைரவர் அஷ்டமி பிறந்தநாள் விழா அனைத்து ராஜஸ்தானியர்கள் சார்பில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கால பைரவர் அஷ்டமி பிறந்தநாள் விழாவை அனைத்து ராஜஸ்தானியர்கள் சார்பில் கொண்டாடப்பட்டது. இதில் கால பைரவருக்கு அஷ்டமி விளக்கு பூஜை செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்ட ராஜஸ்தானியர்கள் ஒன்றிணைந்து குடும்பமாக ஒருவரை ஒருவர் வாழ்த்தி இரவு முழுவதும் விழித்திருந்து கொண்டாடி மகிழ்ந்தனர். இதையடுத்து அனைவருக்கும் கொப்பரை தேங்காய், நவதானியம், பிரசாதம் ஆகியவை வழங்கப்பட்டது. கேரளாவை ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தாங்கள் வாக்களிக்கப் போவதில்லை என கூறி தேர்தல் புறக்கணிப்பு வாசகங்களை நேமம் கூட்டுறவு வங்கியின் முன்பகுதியில் ஒட்டி விவசாயிகள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். கேரளா மாநிலம் வெள்ளையானை பகுதியில் செயல்பட்டு வரும் நேமம் கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பாதிக்கப்பட்ட விவசாயி நாசர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, கூட்டுறவு சங்கத்தில் செலுத்திய சேமிப்பு பணத்தை நம்பியதால் திருமணங்கள் தடைபட்டும் பலர் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சைக்கு கூட பணமில்லாத நிலையில் உள்ளதாகவும், தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை கைது செய்து பணத்தை மீட்டு தர கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து கேரளாவை ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தாங்கள் வாக்களிக்கப் போவதில்லை என கூறி தேர்தல் புறக்கணிப்பு வாசகங்களை நேமம் கூட்டுறவு வங்கியின் മുൻപகுதிയിലും தங்கள் വീടുകളിன் மீதுം ஒட்டி விவசாயிகள் பொதுமக்கள் தங்களுடைய എതിർப்பை தெரிவித்தனர். അതിൽ ഞങ്ങൾ ഒരു സെൻസസ് എടുക്കുകയുണ്ടായി, ഞങ്ങളെ ഈ ഗ്രൂപ്പ്. അതിൽ നിന്ന് ഞങ്ങൾ മനസ്സിലാക്കിയത്, അതായത് ഈ നിക്ഷേപത്തിൻ്റെ രജിസ്ട്രേഷൻ ഉള്ള രീതിയിൽ 300ഓളം ആൾക്കാരും. இனி வருவது திரையுலக செய்திகள். நடிகை கீர்த்தி சுரேஷ் கதாநாயகியாக நடித்துள்ள ரிவாவல் ரீட்டா படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. நடிகை கீர்த்தி சுரேஷ் கதாநாயகியாக நடித்துள்ள ரிவாவல் ரீட்டா படத்தை தி ரூட் 3 ஃபேஷன் ஸ்டுடியோஸ் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ளன. இதைத் தொடர்ந்து சரஸ்வதி சபதம் படத்தை இயக்கிய சந்துரு இப்படத்தை எழுதி இயக்கியுள்ளார். ஷான் ரோல்டன் இசையமைத்துள்ளார். இந்நிலையில் வருகின்ற 28ஆம் தேதி வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ரிவாவல் ரீட்டா படத்தின் ட்ரெய்லர் தற்போது வெளியாகியுள்ளது. கதாநாயகியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்க இருந்த ரகுதாத்தா படம் சரியாக ஓடாத நிலையில் ரிவாவல் ரீட்டாவின் வெற்றிக்காக நடிகை கீர்த்தி சுரேஷ் ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது உலக செய்திகள். இந்தோனேஷியாவில் பெய்த கனமழையினால் நிலச்சரிவு ஏற்பட்டு 2 பேர் உயிரிழந்த நிலையில் 21 பேர் மாயமாகியுள்ளனர். இந்தோனேஷியாவின் மத்திய ஜாவா மாகாணத்தில் பெய்த கனமழை காரணமாக 3 கிராமங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 12 வீடுகள் இடிந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலையில் நிலச்சரிவால் வீடுகளின் இடிபாடுகளில் சிக்கி 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 21 பேர் மாயமாகியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாயமானவர்களை தேடும் பணி மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஆண்கள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஸ்பெயினின் அல்ஹாரஸ் இத்தாலியின் லாரன்சோ முசட்டியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார். இத்தாலியின் துரின் நகரில் நடைபெற்ற 56வது ஆண்கள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்ட 8 வீரர்கள் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து ஒவ்வொரு வீரரும் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற வீரர்களுடன் தலா ஒரு முறை மோத வேண்டும். நிலையில் 3வது சுற்றில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்ஹாரஸ் இத்தாலியின் லாரன்சோ முசட்டியுடன் மோதினார். அப்போது சிறப்பாக ஆடிய அல்ஹாரஸ் 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் வென்று அரையிறுதிக்குள் நுழைந்தார். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 94,220 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 60 ரூபாய் குறைந்து 11,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 480 ரூபாய் குறைந்து 94,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,03,328 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 180 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 85 புள்ளிகள் குறைந்து 84,393 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 20 புள்ளிகள் குறைந்து 25,859 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகார் சட்டமன்ற தேர்தலில் 194க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நிதிஷ்குமார் முன்னிலை. பீகார் மக்கள் பிரதமர் நரேந்திர மோடி மீதும் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மீதும் நம்பிக்கை. குழந்தைகளின் கனவுக்கு துணை நிற்போம் என தெரிவித்தார் முதல்வர் ஸ்டாலின். கனவுகளை நிறைவேற்ற முயற்சி, சக்தி, துணிவு மூன்றும் துணை நிற்கட்டும் என எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. ஈரான் ஏவுகணை திட்டத்திற்கு உதவுவதாக கூறி 32 நாடுகளின் நிறுவனங்கள் மீது அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் பொருளாதார தடை. இந்தியா நிறுவனம் ஒன்றின் மீதும் அமெரிக்க பொருளாதாரம் தடை விதிப்பு. இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் முதலில் பேட்டிங் தேர்வு செய்து தென்னாப்பிரிக்க அணி. நண்பகல் நிலவரப்படி 30 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 115 ரன்கள் சேர்ப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.